உச்ச நீதிமன்றம் கேசவானந்த் பாரதியின் தீர்ப்பை வழங்கிய இந்திய நீதித்துறையில் இன்றொரு முக்கிய நாளாக குறிப்பிடப்பட்டது. ஏப்ரல் 24, 1973 இந்தியாவில் அரசியலமைப்பு நிலப்பரப்பை மாற்றும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின் அறிமுகமாக வரலாற்றில் இடம் பிடிக்கும் தேதி. இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படை நிலச்சட்டம் உலகின் எந்த இறையாண்மை தேசத்தின் மிக நீளமான அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியல் அமைப்பை தடையின்றி நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியுமா? பாராளுமன்றத்தால் அரசியல் அமைப்பை தடையின்றி மாற்ற முடியுமா? அனைத்து அத்தியாவசிய உரிமைகளும் அகற்றப்படும் அளவுக்கு அரசியல் அமைப்பின் எந்த பகுதியையும் மாற்றவோ, திருத்தவோ அல்லது ரத்து செய்யவோ முடியுமா? இதுபோன்ற கடினமான கேள்வியை இந்திய உச்ச நீதிமன்றம் எதிர்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய கதை. இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான வழக்கின் கதை. இந்த வழக்கு அரசியல் அமைப்பின் மேலாதிக்கத்தை வலுப்படுத்தியது மற்றும் வரவிருக்கும் காலங்களில் நம் நாட்டின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்தியது. மார்ச் 1970 கேரளாவில் உள்ள ஒரு மடத்தின் தலைவரான துறவி கேசவானந்த் பாரதி கேரள நில சீர்திருத்த சட்டம் மற்றும் நில சீர்திருத்த சட்டத்தின் செல்லுபடியை எதிர்த்து, மடத்தின் சொத்தை கேரள அரசு கையகப்படுத்தும் முயற்சிகளை எதிர்த்து இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதுபோன்ற வழக்குகளில் முந்தைய முடிவுகள் மற்றும் அரசியலமைப்பில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் காரணமாக இது உச்ச நீதிமன்றத்தின் முன் பெரும் சிக்கலை முன்வைத்தது. 13 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற வரலாற்றில் இதுவரை இல்லாத பெஞ்ச் வழக்கை தீர்ப்பதற்கு அமர்ந்தது. அவர்களுக்கு பல மூத்த வழக்கறிஞர்கள் உதவினர். கேசவானந்த் பாரதியின் சார்பில் தலைமை வழக்கறிஞர்கள் நானி பால்கிவாலா, HM சீர்வை கேரள மாநிலத்திற்காக ஆஜரானார்கள். இந்திய யூனியன் சார்பில் அப்போதைய அட்டார்னி ஜெனரலாக இருந்த நிரன் டே ஆஜரானார்கள். 31 அக்டோபர் 1972 வழக்கில் வாதங்கள் தொடங்கி 69 நாட்களும் 5 மாதங்களுக்கும் மேலாக விசாரணைக்கு பிறகு இறுதியாக 11 நீதித்துறை கருத்துக்களுடன் 703 பக்கங்கள் கொண்ட கேசவானந்த் பாரதியின் தீர்ப்பு 24 ஏப்ரல் 1973 அன்று வழங்கப்பட்டது. 7-6 பெரும்பான்மை தீர்ப்பில் அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் 368வது பிரிவில் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றுவதன் மூலம் திருத்தலாம். ஆனால் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றும் வகையில் எந்த பகுதியையும் திருத்த முடியாது என்று உச்ச நீதிமன்றம் முன்மொழிந்தது. இதுவே அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடாக அறியப்பட்டது. இது அரசியலமைப்பு நாட்டின் உச்சகட்டமாக இருப்பதை உறுதி செய்கிறது மற்றும் இந்திய அரசு நிறுவப்பட்ட அடிப்படை மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை பாதுகாக்கிறது. அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் ஒன்றாக அரசியலமைப்பின் மையத்தை உருவாக்குகின்றன, மேலும் அவை இணக்கமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறியது. அடிப்படை கட்டமைப்பு, அரசியலமைப்பின் மேலாதிக்கம், சட்டத்தின் விதி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரம் ஆகியவை அவற்றில் சிலவற்றை உள்ளடக்கிய சில எடுத்துக்காட்டுகளையும் தீர்ப்பு வழங்கியது. கடந்த 50 ஆண்டுகளில் இந்த கோட்பாடு அரசியலமைப்பு ஒரு உயிருள்ள ஆவணமாக இருப்பதை உறுதி செய்துள்ளது மற்றும் அதன் அடிப்படை மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை தக்க வைத்துக் கொள்வதோடு மாறிவரும் காலங்களுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்க அனுமதித்துள்ளது. கேசவானந்த் பாரதியின் தீர்ப்பு நீதித்துறையின் கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்த ஒரு மைல்கல் ஆகும். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடாகும். இது இந்தியாவில் அரசியலமைப்பு நிலப்பரப்பை மாற்றியது மற்றும் வெளிநாட்டு அதிகார வரம்புகளில் பின்பற்றப்படுவதற்கும் விவாதிக்கப்படுவதற்கும் வழிவகுத்தது.